ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958. ப்ரொபேஷன் அப்படின்னா என்னன்னா நன்னடத்தைன்னு அர்த்தம். குற்றம் செய்தவர்களை நன்னடத்தையின் காரணமாக நம்ம விடுதலை பண்ணுறது தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ரெகுலராக க்ரைம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திருடுவாங்க, கொலை பண்ணுவாங்க, எல்லா க்ரைமும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து புதுசாக வரக்கூடிய ஆட்களை புதுசாக க்ரைம் பண்ணியிருப்பாங்க, அது அவ்வளோ பெரிய க்ரைமாக கூட இருக்காது. இவங்களை சரி ஏதோ தவறுதலாக பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு நன்னடத்தையின் காரணமாக விடுதலை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் 1958. இதோட ஆப்ஜெக்டிவே என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்நாளை இங்கே சிறைச்சாலையில் கழிச்சிடக்கூடாது, ஏதோ தவறுதலாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக இவங்க இங்கேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடாது அப்படின்ற ஆப்ஜெக்டிவில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட். இதுக்கான எலிஜிபிலிட்டி யார் யாருக்கெல்லாம் இது பொருந்தும், சிறையில் இருக்க எல்லா கைதிகளுக்கும் பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. அவர் முதல் தடவை தவறு செய்தவராக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, இவர் மைனர் அஃபென்ஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கணும். இவர் டெத் சென்டென்ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவர் எந்த ஒரு குற்றமும் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தா அவருக்கு இந்த ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் பொருந்தாது. இப்போது ரிலீஸ் ஆன் ப்ரொபேஷன், இப்போ ப்ரொபேஷனில் நம்ம ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா கோர்ட் மூலமாக நம்ம ரிலீஸ் ஆகணும். இன்னொன்று, ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருப்பாங்க. இவங்க தான் நம்ம நன்னடத்தையின் காரணமாக நம்ம விடுதலை பண்ணுவாங்க. அடுத்து சூப்பர்விஷன். இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் தான் ரிலீஸ் ஆன கைதிகளை சூப்பர்வைஸ் பண்ணுவார். அவன் வெளியே போயிட்டு வேறு ஏதாவது பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் பண்ணான் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்துட்டு அதன் பிறகு வெளியே போய் திரும்பவும் வேறு ஏதாவது ஒரு வேலை செய்கிறான். அதை இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸரே பார்க்குறாரு. இவன் நல்லவன் சொல்லி நான் வெளியே விட்டேன், அங்கே போய் பார்த்தா இவன் வேறு ஏதோ சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ப்ரொபேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. கண்டிஷன் ஆஃப் ப்ரொபேஷன். இப்போது ஒரு சில கண்டிஷனோடு விடுவாங்க. நான் உன்னை விடுறேன், ஆனால் நீ ஒரே இடத்துல இருக்கணும், அதாவது ரெசிடிங் அட் ஸ்பெசிஃபிக் பிளேஸ், இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடுறது. இன்னொன்று, கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்காக விடுறது. கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்கு ஏதாவது நன்மை ஏற்படக்கூடிய வகையில் இந்த துப்புரவு பணி செய்கிறதா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம். அடுத்து பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் டு த விக்டிம். யார் பாதிக்கப்பட்டாங்களோ, நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதனால் ஆயிடுச்சு, அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறதா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ப்ரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒருத்தன் ப்ரீச் பண்ணுறான் அப்படின்னா அவனை தண்டிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல் ப்ரொவிஷன்ஸ். இதுக்கு என்னென்ன லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னா, ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 4, 5, 6, 14 இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அஃபண்டர்ஸ்க்கு கோர்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் ப்ரொபேஷன்லன்னு சொல்கிறது 4. 5 ரிலீஸிங் ப்ரொசீஜரை பற்றி பேசுகிறது செக்ஷன் 5. செக்ஷன் 6 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ப்ரொபேஷனர்ஸ்க்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்ன்னு சொல்கிறது செக்ஷன் 6. செக்ஷன் 14 என்னென்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ரொபேஷன் ஆஃபீஸர். சரியாப்பா. அடுத்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் சம்பா கண்டிலால் பட்டேல். ஸ்பெல் பண்ணுறேன், CHAMPA, சம்பா ஸ்பேஸ் KANTILAL, கண்டிலால் பட்டேல். என்ன சொல்கிறாங்கன்னா, நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ், கேரக்டர் ஆஃப் த அஃபண்டர், பாசிபிலிட்டி ஆஃப் ரீஹேபிலேஷனை பார்க்கணும் ப்ரொபேஷனில் விடும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டான்னா நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ், அவனோட கேரக்டர், பாசிபிலிட்டி ஆஃப் ரீஹேபிலேஷனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து குருச்சரண் சிங் வெர்சஸ் ஸ்டேட் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் 1978. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் வயலன்ஸில் இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவன் எதுக்காக இந்த வயலன்ஸில் இன்வால்வ் ஆனா அப்படின்றத முழுமையாக நாம் தான் படித்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க.